அக்டோபர் 8 புதன்கிழமை. காலேப். அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். யோசுவா 14:13. இன்றைக்கு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின காலேப் என்ற பராக்கிரமசாலியை சந்திக்கவிருக்கிறோம். காலேப் என்ற வார்த்தைக்கு திராணி உள்ளவர், திறமை உள்ளவர், தைரியம் உள்ளவர் என்றெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் இந்த குணாதிசயங்களோடு கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். ஆரிய பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிய காலேப் மோசேக்கும் யோசுவாவுக்கும் நம்பிக்கைக்குரிய பாத்திரவானாக காணப்பட்டார். மோசே 12 பேரை தெரிந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பிய போது அதில் 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். கானானில் உள்ள மக்கள் ஏனோக்கின் புத்திரர் என்றும் ராட்சத பிறவிகள் என்றும் அங்குள்ள பட்டணங்கள் எல்லாம் அரணிப்பானவை என்றும் கானானியரின் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்றும் அவர்கள் சொன்னதால் இஸ்ரவேலர் மனம் சோர்ந்து போனார்கள். ஆனால் மற்ற 2 பேராகிய யோசுவாவும் காலேபும் ஜனங்களை அமர்த்தி, கர்த்தர் நம்மில் பிரியமாயிருக்கிறார், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கானானியரை காத்து நின்ற நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது, நாம் எளிதாய் மேற்கொள்ளலாம் என்றார்கள். விசுவாச வார்த்தைகளை பேசின அவர்களை குறித்து கர்த்தர் மனமகிழ்ந்தார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் யோசுவாவும் காலேபும் மட்டுமே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். காலேப் வயதான நாட்களிலும் பலசாலியாகவும் யுத்த வீரனாகவும் தைரியமுடையவராகவும் இருந்தார். அவர் யோசுவாவின் முன்பாக நின்று, இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். யோசுவா 14:10-12 வரை என்று கேட்டார். தன் வயோதிப நாட்களிலும் காலேப் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு இறங்கவில்லை. கர்த்தருடைய பலத்தின் மேல் நம்பிக்கையாயிருந்து மலைநாட்டை எனக்கு தாரும் என்று கேட்டார். அவருடைய உள்ளம் பள்ளத்தாக்குகளிலே ஓய்வு எடுக்க விரும்பாமல் கடைசி மூச்சிருக்கும் வரையிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தது. தேவ பிள்ளைகளுக்கு ஓய்வு பெறும் நாள் என்று ஒன்றுமே இல்லை. அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் 60 வயதில் தன்னிடம் வேலை செய்கிறவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பி விடுகின்றன. ஓய்வு பெறும் போதே அநேகர் சோர்ந்து போய் விடுவார்கள். உடலில் பலன் இருந்தாலும் உள்ளத்தில் தளர்ச்சியடைந்து விடுகிறார்கள். ஆனால் காலேபோ முதிர் வயதிலும் கனிதந்து திரட்சியாயிருந்தார். தேவ பிள்ளைகளே, உங்கள் நாளுக்கு தக்கதாக உங்கள் பலனும் இருக்கும். ஆகவே கர்த்தருக்குள் பலன் கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்யுங்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சங்கீதம் 103:5.